குரு பகவானுடைய பெயர்ச்சி, இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம வந்து இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பெயர்ச்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று, அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயர்ல அர்ச்சனை செய்கிற போது, குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பான சிம்ம ராசி நேயர்களே, அஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள், வணக்கம். வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஒரு குரு பெயர்ச்சி வரப்போகுதுங்க. சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே உங்கள் கஷ்டங்களை போக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சி வரப்போகுதுங்க. வரவேற்க காத்திருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு கடும் நெருக்கடியை கடந்த சில மாசங்களாக சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்போ சனி பகவான் அஷ்டமத்துக்கு போனாரோ, கடவுளே எங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையோன்னு கதறி அழக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பல பேர். சார் வேலை இழந்தோம், நிம்மதி இல்லை சார். மிடில் ஏஜில் வேலை போயிருச்சு சார், எப்படி சார் குடும்பத்தை காப்பாற்ற போறேன்? ஹவுசிங் லோனை எப்படி சார் அடைக்கிறது? நிரந்தர வேலையை நினைச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் சார், இப்போ கடன் வாங்கிட்டேன், பெரிய அளவுக்கு வீடு கட்டிட்டேன், ஹவுசிங் லோன் அடைக்க முடியல, காரை வித்துடலாமா வேணாமான்னு நினைக்கிறேன், என்ன சார் சொல்றீங்க? அப்படிலாம் பல அன்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வகிச்சுக்கிட்டு இருந்த பதவிக்கே பிரச்சனையாகி போச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் பல பேர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மிகப்பெரிய உதவியாக கடவுள் உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு பகவானுடைய பெயர்ச்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி பல நன்மைகளை கொண்டு வந்து தரப்போகுது. அதுவும் இந்த அஷ்டமத்து சனியுடைய வேகத்தை தணித்து உங்களை காப்பாற்ற போகிறார் குரு பகவான். அதுதான் முக்கியம். 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் அவமானப்பட்டவர்கள் அதிகம் சார். பல பேர் அஷ்டமத்து சனி ஏற்கனவே அனுபவிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார், வாழ்க்கையில மிகப்பெரிய அவமானம் சார். ஏதோ சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தை பெரிய பிரளயமா கிளம்பி போச்சு சார், என்ன அவமானப்படுத்திட்டாங்க. நான் இருக்கக்கூடிய ஃபீல்டில் என்ன போல அவமானம் அடைஞ்சவங்க கிடையாது சார். வேலை பார்க்குற இடத்துல அவமானம், குடும்பத்தில் அவமானம், எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அஷ்டமத்து சனி தரும். ஆனா அந்த அஷ்டமத்து சனியை, உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கே, அப்படி அவமானம் வந்துருமானா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நல்ல நேரம். ஏன் தெரியுமா? உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி உச்சமடைகிறாருங்க. இப்போ சிம்மராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வராருன்னு சொல்லக்கூடாது. பூர்வ புண்ணியாதிபதி உச்சமடைகிறார். கடந்த பிறவியில நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தீங்களோ
அவ்வளவு புண்ணியத்தின் பலனும் வந்து நின்றுகிட்டு உங்களை காப்பாத்துது. அஷ்டமச்சனி உங்களுக்கு பண்ண போகிற அத்துணை கெடுதல்ல இருந்தும் நீங்க சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களை காப்பாத்த போதுங்க. அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்க போகிறார். சனி பகவான் தரப்போகிற அத்துணை கொடுமையான விஷயங்களையும் இந்த குரு பகவான் தடுத்து நிற்பாட்டிடுவார். உதாரணமா வேலையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வேலை பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆகும். சார் ஒரு நாட்டில் இருந்தேன், அந்த நாட்டில் எனக்கு வாழ முடியல அப்படின்னா அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் வாழக்கூடிய வாய்ப்புகளாவது உருவாயிடும். சார் எனக்கு கடுமையான உடல் நல தொந்தரவு இருக்கு சார், இந்த உடல் நல தொந்தரவு திடீர்னு வந்துருச்சு சார். பல சிம்மராசிக்காரங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த உடல் நல தொந்தரவை இப்பொழுது இந்த குரு பகவான் போக்குவார். உங்களுக்கு ஏற்பட்ட கண்டம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கேஸ் அளவுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அளவு இருந்தாலும் கூட திடீரென்று மருத்துவர்கள் இப்ப மிராக்கிள்பாங்க. அப்படி ஒரு நல்ல மாற்றம் உங்கள் உடல் நலத்துல ஏற்படும். குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போகுது. அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய 4வது ஸ்தானத்தை பார்க்க போறார். இந்த குரு பகவான் உங்களுடைய 4வது ஸ்தானத்தை பார்க்க போறார். 4வது ஸ்தானங்கிறது வீடு, மனை, வாகனம். இப்ப சொந்த வீடு வாங்கிடுவீங்க. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப வருது. தாயாருடைய உடல் நலத்துல பல இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் வந்த பிறகு தாயாருடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை தீரும். தாயாரால மனசு கஷ்டம் இருந்தாலோ, உங்கள் தாயாருக்கு மனக்கலக்கங்கள் இருந்தாலோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய யோகமாக இப்பொழுது உங்களுக்கு அது அமையும். 4ஆம் இடத்திற்குரிய அந்த இடத்தை, இந்த 4ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்க போற. அது மாதிரி புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்பொழுது உருவாகும். இதெல்லாம் மிகச்சிறந்த நன்மை. அதே போல குரு பகவான் உங்க ரோகஸ்தானத்தை பார்க்க போறாரு. எதிரிகள் எவ்வளவு இருந்தாலும் விலகுவார்கள், வியாதிகள் எவ்வளவு இருந்தாலும் விலகும். இதெல்லாம் பெரிய யோகங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க சிம்மராசிக்கு. அவ்வளவு அற்புதமான பலன்கள் சிம்மராசிக்கு காத்திருக்கு. நினைத்து நல்ல வேலை, நல்ல குடும்பத்துல முன்னேற்றம், வெளிநாடு யோகம், நல்ல பணத்தை நிறைய சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய யோகம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இருக்கு. தொழில் மேன்மை தருது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வழிபட்டால் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு செய்யணும். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இந்த குரு பயிற்சி காலத்தில் உருவாக்கி தரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு உருவாகும். வாழ்த்துக்கள். அவ்வளவு அற்புதமான பலன்கள் சிம்மராசிக்கு காத்திருக்கு. நினைத்து நல்ல வேலை, நல்ல குடும்பத்தில் முன்னேற்றம், வெளிநாடு யோகம், நல்ல பணத்தை நிறைய சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய யோகம் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இருக்கு. தொழில் மேன்மை தருது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வழிபட்டால் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு செய்யணும். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இந்த குரு பயிற்சி காலத்தில் உருவாக்கி தரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகளும் உங்களுக்கு உருவாகும். வாழ்த்துக்கள்.